வைஷ்ணவசரனின் குருவான உத்சவானந்தருக்கும் இவருக்கும் கடிதம் மூலம் வாதம் ஒன்று நடந்தது. நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தபோது அதை பற்றி ஒரு சுவையான நிகழ்ச்சியை என்னிடம் கூறினார். ஒரு சபையில் சிவன் பெரியவரா பிரம்மா பெரியவரா என்பது பற்றி பெரிய விவாதம் நடந்தது. கடைசியில் பண்டிதர்கள் அனைவரும் பத்மலோச்சனரிடம் கேட்டனர். அதற்கு அவர் தமக்கே உரிய வெள்ளை உள்ளத்துடன், எனது முன்னோருள் 14 தலைமுறையினர் யாரும் சிவனையும் பார்த்ததில்லை, பிரம்மாவையும் பார்த்ததில்லை என்றாராம். காமினி காஞ்சன தியாகம் பற்றி நான் சொல்வதைக் கேட்ட அவர் என்னிடம் ஒரு நாள், ஏன் அவற்றை தியாகம் செய்கிறீர்கள்? இது பணம், அது களிமண் என்ற வேறுபாட்டு அறிவு அஞ்ஞானத்திலிருந்தல்லவா பிறக்கிறது என்று கேட்டார். அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. யாருக்கு தெரியும் ஐயா, பணம் காசெல்லாம் எனக்கு பிடிப்பதில்லை என்று கூறினேன். ஆணவம் பிடித்த பண்டிதர் ஒருவர் இருந்தார். ஆண்டவனுக்கு உருவம் உண்டு என்பதை அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் இறைவனின் செயலை யார் அறிவார்கள்? ஒரு நாள் எம்பெருமான் ஆத்யா சக்தியின் வடிவில் பண்டிதருக்கு காட்சியளித்தார். அந்த பண்டிதருக்கு நீண்ட நேரம் புற உணர்வே இல்லை. சற்று உணர்வு மீண்ட பிறகு கா கா, அதாவது காளி காளி என்று மட்டுமே அவரால் கூற முடிந்தது. ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, வித்யாசாகரை பார்த்தீர்களே, அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், வித்யாசாகரிடம் புலமை இருக்கிறது, தயை இருக்கிறது. ஆனால் அவருக்கு அகநோக்கு இல்லை. உள்ளே பொன் புதைந்து கிடக்கிறது. அது அவருக்கு தெரிந்திருக்குமானால் அவரது புறச் செயல்பாடுகள் குறைந்திருக்கும். இறுதியில் எல்லாமே அடியோடு நின்று போயிருக்கும். உள்ளே இதய நடுவில் இறைவன் இருக்கிறான் என்ற விஷயம் தெரிந்திருந்தால் அவரை தியானிப்பதிலேயே மனம் சென்றிருக்கும். பல காலம் பற்றின்றி வேலைகளை செய்த பிறகே சிலருக்கு வைராக்கியம் வருகிறது. மனம் இறைவனை நோக்கி திரும்புகிறது. அவருடன் ஒட்டி உறவாடுகிறது. வித்யாசாகர் செய்து வருபவை நல்ல காரியங்கள். தயை மிகவும் நல்லது. தயைக்கும் மாயைக்கும் அதிக வேறுபாடு உள்ளது. தயை நல்லது, மாயை நல்லதல்ல. மனைவி, மக்கள், சகோதரன், சகோதரி, தாய், தந்தை என்று உற்றார் உறவினரை நேசிப்பது மாயை. எல்லா உயிர்களையும் சமமாக நேசிப்பது தயை. மா கேட்டார், தயையும் ஒரு தடையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது மிக உயர்ந்த நிலை பற்றிய விஷயம். சத்வகுணத்திலிருந்து பிறக்கிறது தயை. சத்வகுணத்தினால் காத்தலும், ரஜோகுணத்தினால் படைத்தலும், தமோகுணத்தினால் அழித்தலும் நிகழ்கின்றன. ஆனால் சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களையும் கடந்தது பிரம்மம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. பிடிபட்டு விடுவோம் என்ற பயத்தால் எப்படி திருடன் நேர்வழிகளில் செல்வதில்லையோ, அதுபோல் இந்த குணங்களாலும் நேர்வழி எதிலும் செல்ல முடிவதில்லை. சத்வம், ரஜஸ், தமஸ் 3 குணங்களுமே திருடர்கள். ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒருவன் காட்டு வழியாக போய்க் கொண்டிருந்தான். அப்போது 3 திருடர்கள் வந்து அவனை பிடித்து அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டனர். அவர்களுள் ஒருவன், இவனை விட்டு வைப்பதால் என்ன லாபம் என்று சொல்லிவிட்டு வாளை ஓங்கியபடி வந்தான். அப்போது மற்றொருவன், வேண்டாம், இவனை கொல்வதால் என்ன பயன்? கை கால்களை கட்டி இங்கேயே போட்டு விடுவோம் என்றான். அப்படியே அவனுடைய கை கால்களை கட்டி போட்டுவிட்டு போய்விட்டார்கள். சற்று நேரம் கழித்து அவர்களுள் ஒருவன் திரும்பி வந்து, ஐயோ பாவம், பலமாக அடிபட்டு விட்டதா? இதோ உன் கட்டுக்களை அவிழ்த்து விடுகிறேன் என்று கூறி கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். பிறகு அவன், வா, உன்னை நெடுஞ்சாலை வரை கொண்டு போய்விடுகிறேன் என்று சொன்னான். நீண்ட நேரத்திற்குப் பிறகு இருவரும் நெடுஞ்சாலைக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது அந்த திருடன், இந்த பாதையிலேயே போ, அதோ உன் வீடு தெரிகிறது பார் என்றான். உடனே அந்த மனிதன் திருடனிடம், ஐயா, நீங்கள் எனக்கு பேருதவி செய்திருக்கிறீர்கள். நீங்களும் என்னுடன் வாருங்கள், என் வீட்டிற்கு வந்து போகலாம் என்றான். அதற்கு திருடன், அங்கே வர எனக்கு தகுதியில்லை, போலீசுக்குத் தெரிந்துவிடும் என்றான். உலக வாழ்க்கைதான் காடு. சத்வம், ராஜசம், தாமசம் ஆகிய 3 குணங்களும் திருடர்கள். அவர்கள் மனிதனின் உண்மையறிவை அபகரிக்கின்றனர்.
தமோகுணம் மனிதனை அழிக்க முற்படுகிறது. ரஜோகுணம் சம்சாரத்தில் அவனை கட்டி வைக்கிறது. ஆனால் சத்வகுணம் அவனை ரஜஸ் மற்றும் தமோகுணங்களிலிருந்து காப்பாற்றுகிறது. சத்வகுணத்தை சார்ந்திருந்தால் காமம், குரோதம் போன்ற தமோகுணங்களிலிருந்து காக்கப்படுவோம். சத்வகுணம் மனிதனை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கும். ஆனால் சத்வகுணமும் ஒரு திருடன்தான். உண்மை அறிவை அதனால் தர முடியாது. மேலான அந்த இடத்தை அடைவதற்கான வழியை அது நமக்கு காட்டுகிறது. அந்த வழியில் நம்மை சேர்த்து, அதோ பார், அங்கே உன் வீடு தென்படுகிறது என்று கூறுகிறது. சத்வகுணமும் பிரம்ம ஞானத்திலிருந்து வெகு தொலைவிலேயே இருக்கிறது. பிரம்மம் என்ன என்பதை சொற்களால் கூற முடியாது. அதை அடைந்தவனாலும் விவரம் சொல்ல முடிவதில்லை. கடலில் கருப்பு தண்ணீர் பகுதியை அடைந்த கப்பல் கரைக்கு திரும்பி வருவதில்லை என்ற பழமொழி ஒன்று உண்டு. ஒரு சமயம் 4 நண்பர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தபோது வழியில் சுவரால் சூழப்பட்ட ஓர் இடத்தைக் கண்டனர். சுவர் மிக உயரமாக இருந்தது. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. ஒருவன் சுவரில் ஏறி உள்ளே எட்டிப் பார்த்தான். அங்கு கண்ட காட்சியினால் பிரமிப்புற்று பேசும் சக்தியை இழந்தவனாக ஹா ஹா என்று கூவியபடியே உள்ளே குதித்துவிட்டான். அவன் எந்த விவரமும் சொல்லவில்லை. சுவரில் ஏறிய அனைவருமே ஹா 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 என்று கூவிக்கொண்டே குதித்துவிட்டனர். என்றால் விவரம் சொல்வது யார்? ஜடபரதர், தத்தாத்ரேயர் இவர்களும் தாங்கள் பெற்ற பிரம்ம தரிசனத்தைப் பற்றி எதுவும் கூற முடியவில்லை. பிரம்ம ஞானம் பெற்று சமாதி நிலை ஏற்பட்டால் பிறகு நான் இருப்பதில்லை. ஆகவேதான் ராம்பிரசாதர், மனமே, உன்னால் முடியாவிட்டால் ராம்பிரசாதரை உடன் அழைத்துச் செல் என்று பாடுகிறார். மனம் ஒடுங்க வேண்டும். பிறகு ராம்பிரசாதரும், அதாவது நான் உணர்வும் ஒடுங்க வேண்டும். அப்போதுதான் பிரம்ம ஞானம் கிடைக்கும். ஒரு பக்தர் கேட்டார், சுவாமு, சுகதேவருக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கவில்லையா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், சுகதேவர் பிரம்மமாகிய சமுத்திரத்தை பார்த்தார், தொட்டார், அவ்வளவே. அதில் இறங்கி மூழ்கவில்லை. அதனால்தான் திரும்பி வந்து அவ்வளவு உபதேசங்கள் செய்தார் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அவர் பிரம்மஞானம் அடைந்த பிறகு உலகிற்கு உபதேசிப்பதற்காக இறங்கி வந்தார் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அவர் பரீட்சித் மன்னனுக்கு பாகவதம் உபதேசித்தார். இன்னும் எவ்வளவோ போதனை செய்தார். அதற்காகவே ஆண்டவன் அவருடைய நான் உணர்வை முற்றிலுமாக ஒடுக்கவில்லை. அவரிடம் வித்யா நான் சிறிது இருந்தது. ஒரு பக்தர் கேட்டார், பிரம்மஞானம் அடைந்தால் சங்கம் கூட்டமெல்லாம் நிலைக்குமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், கேசவருடன் ஒரு நாள் பிரம்மஞானத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது கேசவர், இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு நான், இதற்கு மேல் சொன்னால் உங்கள் சங்கம் சமாஜம் எதுவும் நிலைக்காது என்றேன். அப்படியானால் நிறுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி என்றார் கேசவர். எல்லோரும் சிரித்தனர். அப்போது கேசவரிடம், நான் எனது என்பது அஞ்ஞானம். அஞ்ஞானமில்லாவிட்டால் நான் கர்த்தா, என் மனைவி, மக்கள், பணம், காசு, புகழ் போன்ற எண்ணங்கள் வராது என்று சொன்னேன். அதற்கு கேசவர், சுவாமி, நான் உணர்வை விட்டுவிட்டால் பிறகு ஒன்றுமே மிஞ்சாதே என்றார். அதற்கு நான், கேசவரே, நீங்கள் நான் உணர்வை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பழுக்காத நான் என்பதை விடுங்கள். நான் கர்த்தா, என் மனைவி, மக்கள், நான் குரு, இப்படிப்பட்ட அகங்காரம்தான் பழுக்காத நான். இதை விட்டுவிட்டு பழுத்த நானாக இருங்கள். அதாவது நான் இறைவனுடைய சேவகன், நான் அவருடைய பக்தன், நான் கர்த்தா அல்ல, அவரே கர்த்தா என்று இருங்கள் என்று கூறினேன். ஒரு பக்தர் கேட்டார், பழுத்த நான் என்ற நிலையில் சங்கம், கூட்டம் முதலியவை இருக்க முடியுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், நான் கேசவரிடம், நான் தலைவன், நான் சங்கம் நடத்துகிறேன், நான் மக்களுக்கு போதிக்கிறேன், இந்த எண்ணம் பழுக்காத நான் என்று சொன்னேன். சமய பிரசாரம் செய்வது மிகவும் கடினம். இறைவனுடைய ஆணையில்லாமல் அது முடியாது. அவருடைய கட்டளை வேண்டும். சுகதேவர் பாகவதம் சொல்வதற்காக ஆணை பெற்றிருந்தார். இறைவனது காட்சியை பெற்ற பிறகு யாரேனும் அவரது ஆணையை பெற்று பிரசாரம் செய்தால், மக்களுக்கு போதித்தால் அதில் எவ்வித தவறும் இல்லை. அத்தகையவனுடைய நான்
பழுக்காத நான் அல்ல, அது பழுத்த நான். பழுக்காத நானை விட்டுவிடுங்கள். நான் சேவகன், நான் பக்தன் என்ற எண்ணத்தில் தவறு இல்லை என்று கேசவருக்குச் சொன்னேன். மேலும் அவரிடம், நீங்கள் சங்கம் சமாஜம் என்று உருவாக்குகிறீர்கள், ஆனால் மக்கள் உங்கள் சமாஜத்திலிருந்து பிரிந்து பிரிந்து போகின்றனர் என்றேன். அதற்கு அவர், உண்மைதான் சுவாமி, 3 ஆண்டுகள் இந்த சமாஜத்திலிருந்து விட்டு அந்த சமாஜத்திற்கு போய்விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, போகும்போது என்னை ஏசவும் செய்கிறார்கள் என்றார். அதற்கு நான், நீங்கள் மனிதர்களுடைய இயல்பை ஏன் ஆராய்ந்து அறிவதில்லை? யார் வந்தாலும் அவர்களை சீடர்களாக ஆக்கிக் கொண்டால் என்ன செய்வது என்று பதில் சொன்னேன். ஆத்யா சக்தியை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கேசவரிடம் சொல்லியிருந்தேன். பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. யார் பிரம்மமோ அவரே சக்தி. உடல் உணர்வு இருக்கும் வரையில் 2 என்று தோன்றவே செய்யும். பேசத் தொடங்கினாலே 2 வந்துவிடுகிறது. கேசவர் பிறகு காளியை ஒப்புக்கொண்டார். ஒரு நாள் கேசவர் சீடர்களுடன் இங்கே வந்திருந்தார். உங்கள் லெக்சரை கேட்க விரும்புகிறேன் என்று அவரிடம் சொன்னேன். அவர் முற்றத்தில் அமர்ந்து லெக்சர் செய்தார். பிறகு கங்கை படித்துறையில் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்குள் பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன. பகவான் யாரோ அவரே ஒரு வகையில் பக்தனாக இருக்கிறார், மற்றொரு வகையில் பாகவதமாக இருக்கிறார். பாகவதம், பக்தன், பகவான் என்று சொல்லுங்கள் என்றேன் நான். கேசவரும் சீடர்களும் ஒன்றாக சேர்ந்து பாகவதம், பக்தன், பகவான் என்று சொன்னார்கள். குரு, கிருஷ்ணர், வைஷ்ணவர் என்று கூறுமாறு சொன்னதும் கேசவர், சுவாமி, இப்பொழுது அவ்வளவு தூரம் வேண்டாம், மக்கள் என்னை பழமைவாதி என்று சொல்லிவிடுவார்கள் என்றார். 3 குணங்களையும் கடந்தவனாக இருப்பது மிகவும் கடினம். இறையனுபூதி பெறாமல் இந்த நிலை ஏற்படுவதில்லை. மனிதன் மாயையின் உலகில் வாழ்கிறான். இந்த மாயை அவன் இறைவனை அறிவதற்கு விடுவதில்லை. மாயை மனிதனை அஞ்ஞானத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது. ஒரு சமயம் ஹிருதயன் ஒரு காளை கன்றை வாங்கி வந்தான். புல் மேய்வதற்காக அதை தோட்டத்தில் கட்டி வைத்திருப்பதை ஒரு நாள் கண்டேன். ஹிருதயா, இந்தக் கன்றை தினமும் ஏன் அங்கே கட்டி வைக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், மாமா, இந்தக் கன்றை கிராமத்திற்கு அனுப்புவேன், பெரியதானால் ஏர் உழும் என்றான். இதைக் கேட்டதும் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துவிட்டேன். மாயையின் விளையாட்டுதான் என்ன? காமார்புகூரும் சிகோரும் எங்கே? கல்கத்தா எங்கே? இந்தக் கன்று அவ்வளவு தூரம் போகுமாம், அங்கே பெரிதாக வளருமாம். பல நாட்களுக்குப் பிறகு இதை ஏரில் பூட்டுவானாம், அது ஏர் உழுமாம். இதுதான் உலகம், இதுதான் மாயை என்று எண்ணினேன். நீண்ட நேரத்திற்குப் பிறகே எனக்கு மயக்கம் தெளிந்தது. குருதேவர் இரவு பகலாக சமாதி நிலையில் ஆழ்ந்துள்ளார். இரவும் பகலும் எப்படி போகிறது என்பதே தெரிவதில்லை. ஏதோ அவ்வப்போது பக்தர்களிடம் இறைவனைப் பற்றி பேசுகிறார், பாடுகிறார். பிற்பகல் 3-4 மணி இருக்கும். குருதேவர் சிறிய கட்டிலின் மீது பரவச நிலையில் உட்கார்ந்திருந்ததை கண்டார். சிறிது நேரத்திற்குப் பிறகு தேவியுடன் பேசத் தொடங்கினார். பேச்சின் நடுவே, அம்மா, அவனுக்கு ஏன் ஒரு கலை மட்டும் கொடுத்தாய் என்று கேட்டார். சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, அம்மா, புரிந்து கொண்டேன். ஒரு கலையே அவனுக்குப் போதும். அதைக் கொண்டே அவன் உன்னுடைய காரியங்களை செய்து முடிப்பான், மக்களுக்கு போதிப்பான் என்றார். இவ்வாறு குருதேவர் தம் சீடர்களுக்கு சக்தியை கொடுக்கிறாரா என்ன? பிறகு மக்களுக்கு போதிப்பதற்காக அவர்களை இப்போதே தயார் செய்கிறாரா? மாவுக்கு அருகில் ராக்காளும் அறையில் அமர்ந்திருந்தார். குருதேவர் இன்னமும் பரவச நிலையிலேயே இருந்தார். ராக்காளிடம், நீ கோபப்பட்டாயே, உனக்கு ஏன் கோபம் மூட்டினேன் தெரியுமா? காரணம் இருக்கிறதே. மருந்து சரியாக வேலை செய்வதற்காகத்தான் அப்படிச் செய்தேன். பருமுகம் கூட்டிய பிறகுதான் அது உடையவோ வற்றவோ மருந்து போட வேண்டும் என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் பேசினார். ஹாஸ்ராவை ஓர் உலர்ந்த கட்டையாகக் கண்டேன். அப்படி இருந்தும் அவன் ஏன் இங்கே இருக்கிறான்? அதற்கு காரணம் இருக்கிறதே. ஜடிலனும் குடிலனும் இருந்தால்தான் விளையாட்டு சிறக்கும். மாவிடம்,
தெய்வ வடிவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜகத்தாத்ரி வடிவத்தின் பொருள் என்ன தெரியுமா? உலகை தாங்கிக் கொண்டிருப்பவள் என்பதுதான். அவள் தாங்கிக் கொண்டிருக்காவிட்டால், அவள் காப்பாற்றாவிட்டால் உலகம் விழுந்துவிடும், நாசமாகிப் போகும். மனமாகிய யானையை யாரால் அடக்க முடிகிறதோ அவனுடைய இதயத்தில் ஜகத்தாத்ரி தோன்றுகிறாள். ராக்கால் கூறினார், மனம் ஒரு மத யானை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அதனால்தான் சிம்மவாகினியின் வாகனமான சிங்கம் யானையை அடக்கி வைத்திருக்கிறது. இரவு நெருங்கியது. கோயிலில் தீபாராதனை ஆரம்பமாயிற்று. சந்தியாவேளை. குருதேவர் தமது அறையில் அமர்ந்தபடி தேவதேவியரின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அறையில் தூபமிடப்பட்டிருந்தது. குருதேவர் கூப்பிய கைகளுடன் சிறிய கட்டிலின் மீது உட்கார்ந்து தேவியை சிந்தித்துக் கொண்டிருந்தார். பெல்கேரியாவிலிருந்து கோவிந்த முகர்ஜியும் அவருடைய நண்பர்களும் வந்து அவரை வணங்கிவிட்டு தரையில் அமர்ந்திருந்தனர். மாவும் ராக்காலும் அங்கே இருந்தனர். அறைக்கு வெளியில் நிலவின் ஒளி எங்கும் பரவியிருந்தது. உலகம் அமைதியில் நிறைந்திருந்தது. அறையில் பக்தர்கள் மௌனமாக உட்கார்ந்து குருதேவரின் சாந்த திருவுருவை பார்த்து கொண்டிருந்தனர். அவர் பரவச நிலையில் இருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த நிலையிலேயே பேசத் தொடங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் எல்லாவற்றையும் கேளுங்கள், பதில் சொல்கிறேன். கோவிந்தரும் மற்ற பக்தர்களும் யோசிக்கத் தொடங்கினார். கோவிந்தர் கேட்டார், காளிதேவி ஏன் இந்த உருவத்துடன் காணப்படுகிறாள்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், தொலைவு காரணமாகத்தான். அருகில் சென்றால் எந்த நிறமும் இல்லை. குளத்துத் தண்ணீர் தூரத்திலிருந்து பார்த்தால் கருப்பாகத் தெரிகிறது. அருகில் சென்று கையில் எடுத்துப் பார்த்தால் நிறமே இல்லை. தொலைவிலிருந்து ஆகாயம் நீல நிறமாகத் தோன்றுகிறது. அருகிலுள்ள ஆகாயத்தை பார், எந்த நிறமும் இல்லை. இறைவனை நெருங்குகின்ற அளவிற்கு அவருக்கு பெயரும் வடிவமும் இல்லை என்பது புரியும். அவரிலிருந்து சிறிது அகன்றால் மறுபடியும் புல் பூவின் நிறமுடைய என் அன்னை காளி. காளி புருஷனா பிரகிருதியா? ஒரு பக்தன் பூஜை செய்தான். அதை பார்க்க வந்த மற்றொருவன் தேவியின் கழுத்தில் பூணூலை கண்டான். உடனே அவன், தேவியின் கழுத்தில் பூணூலை போட்டிருக்கிறாயே என்று கேட்டான். அதற்கு பக்தன், தம்பி, நீ தேவியைப் பற்றி தெரிந்து கொண்டாய் போலிருக்கிறது. என்னால் இன்னமும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவள் புருஷனா பிரகிருதியா என்று நிச்சயமாக என்னால் இன்னமும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் பூணூல் அணிவித்துள்ளேன் என்றான். யார் காளியோ அவளே பிரம்மம். உருவமுள்ளவர் யாரோ அவரே உருவமற்றவர். யார் குணமுடையவரோ அவரே குணமற்றவர். பிரம்மமே சக்தி, சக்தியே பிரம்மம். வேறுபாடு இல்லை. சச்சிதானந்தமயனும் சச்சிதானந்தமயியும். கோவிந்தர் கேட்டார், யோகமாயை என்று ஏன் சொல்கிறார்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், யோகமாயை என்பது புருஷ பிரகிருதி ஆகிய இரண்டின் சேர்க்கை. நீ காண்பதெல்லாம் புருஷ பிரகிருதியின் சேர்க்கைதான். சிவகாளி வடிவத்தைப் பார். சிவன் மீது காளி நின்று கொண்டிருக்கிறாள். சிவன் சவம் போல் விழுந்து கிடக்கிறார். காளி சிவனை பார்த்து கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் புருஷ பிரகிருதி சேர்க்கைதான். புருஷன் செயலற்றவன். அதனால்தான் சிவன் சவம் போல் கிடக்கிறார். புருஷனுடைய சேர்க்கையால் பிரகிருதி படைத்தல், காத்தல், அழித்தல் என்று எல்லாவற்றையும் செய்கிறாள். ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்திருக்கும் உருவத்தின் பொருளும் இதுதான். இந்த சேர்க்கைக்காகத்தான் அது வளைந்த நிலையில் உள்ளது. இந்த சேர்க்கையை காட்டுவதற்காகத்தான் கிருஷ்ணர் மூக்கில் முத்து அணிந்திருக்கிறார். ராதை தன் மூக்கில் நீலமணி அணிந்துள்ளாள். ராதையின் வெண்ணிறம் முத்தை போல் பிரகாசிக்கிறது. கிருஷ்ணர் நீல நிறம் படைத்தவர். ஆகவேதான் ராதை நீலமணி அணிந்திருக்கிறாள். ஸ்ரீ கிருஷ்ணர் மஞ்சள் உடையையும் ராதை நீல உடையையும் உடுத்தியிருக்கின்றனர். உத்தம பக்தன் யார்? பிரம்மஞானம் பெற்ற பிறகு அந்த பிரம்மமே உயிர்களாகவும் உலகமாகவும் 24 தத்துவங்களாகவும் ஆகியிருப்பதாக காண்பவனே உத்தம பக்தன். முதலில் இது அல்ல, இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்து மாடியை அடைய வேண்டும். பிறகு மாடி எந்த பொருட்களால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதே செங்கல், சுண்ணாம்பு முதலான பொருட்களால்தான் படிகளும் கட்டப்பட்டுள்ளன என்பதை பக்தன் அறிகிறான். அப்போது பிரம்மமே உயிர்கள்
உலகம் ஆகிய எல்லாமாக இருப்பதைக் காண்கிறான். வெறும் ஆராய்ச்சியா? சீச்சி, பயனில்லை. குருதேவர் காரித் துப்பினார். ஆராய்ச்சி செய்து நான் ஏன் வறண்டு போய் வாழ வேண்டும்? நான், நீ என்பது இருக்கும் வரை இறைவனுடைய திருவடி கமலத்தில் சுத்த பக்தி வேண்டும். கோவிந்தரிடம், நான் சில வேளைகளில் நீயே நான், நானே நீ என்று கூறுகிறேன். சில வேளைகளில் நீயே நீ என்கிறேன். அப்போது நான் என்பதை தேடினாலும் கிடைப்பதில்லை. சக்திதான் அவதாரங்களாக வருகிறாள். ஒரு சாராரின் கருத்துப்படி ராமரும் கிருஷ்ணரும் சிதானந்தக் கடலின் 2 அலைகள் மட்டுமே. உத்தம பக்தன் யார்? பிரம்ம ஞானம் பெற்ற பிறகு அந்த பிரம்மமே உயிர்களாகவும் உலகமாகவும் 24 தத்துவங்களாகவும் ஆகியிருப்பதாக காண்பவனே உத்தம பக்தன். முதலில் இது அல்ல, இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்து மாடியை அடைய வேண்டும். பிறகு மாடி எந்த பொருட்களால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதே செங்கல், சுண்ணாம்பு முதலான பொருட்களால்தான் படிகளும் கட்டப்பட்டுள்ளன என்பதை பக்தன் அறிகிறான். அப்போது பிரம்மமே உயிர்கள், உலகம் ஆகிய எல்லாமாக இருப்பதைக் காண்கிறான். வெறும் ஆராய்ச்சியா? சீச்சி, பயனில்லை. குருதேவர் காரித் துப்பினார். ஆராய்ச்சி செய்து நான் ஏன் வறண்டு போய் வாழ வேண்டும்? நான், நீ என்பது இருக்கும் வரை இறைவனுடைய திருவடி கமலத்தில் சுத்த பக்தி வேண்டும். கோவிந்தரிடம், நான் சில வேளைகளில் நீயே நான், நானே நீ என்று கூறுகிறேன். சில வேளைகளில் நீயே நீ என்கிறேன். அப்போது நான் என்பதை தேடினாலும் கிடைப்பதில்லை. சக்திதான் அவதாரங்களாக வருகிறாள். ஒரு சாராரின் கருத்துப்படி ராமரும் கிருஷ்ணரும் சிதானந்தக் கடலின் 2 அலைகள் மட்டுமே. சனிக்கிழமை ஆகஸ்ட் 18, 1883. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பலராம்பூசின் வீட்டிற்குச் சென்றிருந்தார். அங்கு அவதார தத்துவத்தை விளக்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அவதார புருஷர்கள் மக்களுக்கு உபதேசிப்பதற்காக பக்தி நிலையை மேற்கொண்டு பக்தர்களோடு வாழ்கிறார்கள். மாடியை அடைந்த பிறகு படிக்கட்டில் ஏறி இறங்குவது போல் மற்றவர்கள் மாடியை அடையும் வரை, ஞானத்தை அடையும் வரை, எல்லா ஆசைகளும் அகலும் வரை பக்தி நெறியை கடைபிடிக்க வேண்டும். ஆசைகள் அடியோடு மறைந்த பிறகுதான் மாடியை அடைய முடியும். கணக்கு எழுதி முடிக்காமல் கடைக்காரன் தூங்க மாட்டான். கணக்கை சரி செய்த பின்னரே தூங்கச் செல்கிறான். மாவிடம், தீவிரமாக முயன்றால் வெற்றி நிச்சயம். குதித்து போராடினால் சாதிக்க முடியும். நல்லது. கேசவர், சிவநாத் இவர்கள் செய்கின்ற வழிபாட்டைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மா கூறினார், சுவாமி, நீங்கள் கூறுவது போல் அவர்கள் தோட்டத்தையே வர்ணிக்கின்றனர். தோட்டத்தின் சொந்தக்காரனை காண்பது பற்றி பேசுவது அரிதாகவே இருக்கிறது. அநேகமாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தோட்டத்தை பற்றிய வர்ணனைதான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், சரியாகச் சொன்னாய். தோட்டச் சொந்தக்காரனை தேடிப் பிடித்து அவனுடன் பேச வேண்டும். அதுதான் செய்ய வேண்டியது. இறைவனைக் காண்பதே வாழ்க்கையின் நோக்கம். பலராமின் வீட்டிலிருந்து அதரின் வீட்டிற்கு வந்தார் குருதேவர். மாலை வேளைக்குப் பிறகு அதரின் விருந்தினர் அறையில் நாம சங்கீர்த்தனம் செய்து ஆடவும் செய்தார். வைஷ்ணவ சரண் கீர்த்தனங்கள் பாடினார். அதர், ராக்கால் முதலியோரும் இருந்தனர். பாட்டு முடியும்போது குருதேவர் பரவச நிலை அடைந்தார். ராக்காலிடம் தம்மை சுட்டிக்காட்டி, இங்குள்ள, அதாவது எனது விஷயங்கள் ஆடி மாத மழை அல்ல. ஆடி மாத மழை திடீரென கொட்டோ கொட்டென்று கொட்டும். அதே வேகத்தில் நின்றுவிடும். இது நான் தானாக பூமியை பிளந்து கொண்டு வருகின்ற சிவலிங்கம், மனிதனால் நிறுவப்பட்டதல்ல. அன்று நீ கோபித்துக் கொண்டு தக்ஷிணேஸ்வரத்திலிருந்து போய்விட்டாய். அம்மா, இவனது குற்றத்தை மன்னித்துவிடு என்று தேவியிடம் நான் வேண்டிக் கொண்டேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதார புருஷரா? தானாகவே பூமியிலிருந்து தோன்றிய சிவனா? பரவச நிலையிலிருந்தபடியே அதரிடம், அப்பா, நீ யாருடைய திருநாமத்தை பாடினாயோ அந்த தெய்வத்தையே தியானம் செய்து வா. இவ்வாறு கூறிக்கொண்டே அதருடைய நாக்கைத் தொட்டு தமது விரலால் ஏதோ எழுதினார். இவ்வாறு அதருக்கு குருதேவர் தீட்சை தந்தாரா? மற்றொரு நாள் தக்ஷிணேஸ்வர கோயிலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமது அறைக்கு கிழக்கு பக்கமுள்ள வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார்.
ராக்கால், மா ஹாஸ்ரா ஆகியோர் உடனிருந்தனர். தமது இளமை கால நிகழ்ச்சிகள் பலவற்றை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மெல்லிய குரலில் கூறினார். மாலை வேளையாகியது. குருதேவர் சமாதி நிலையில் ஆழ்ந்தார். தமது அறையில் உள்ள சிறிய கட்டிலில் அமர்ந்தபடி தேவியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, இவ்வளவு தடபுடல் எதற்கு? அம்மா, அங்கே நான் போகட்டுமா? நீ கூட்டிச் சென்றால் நான் போகேன் என்றார். குருதேவர் ஒரு பக்தரின் வீட்டிற்கு போவதாக இருந்தது. எனவே தேவியின் திருவுளத்தை எதிர்பார்த்து இவ்வாறு கேட்கிறாரா? குருதேவர் மீண்டும் தேவியிடம் பேசலானார். தமது அந்தரங்க பக்தர் ஒருவரை பற்றி அவர் பேசுவது போலிருந்தது. அம்மா, அவனை நேர்வழியில் செலுத்து. போகட்டும் அம்மா. அவனுக்கு ஒரு கலை மட்டும் ஏன் கொடுத்தாய்? சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் பேசினார். ஓ, புரிந்துவிட்டது. இதிலேயே உன் பணி நடந்துவிடும், அப்படித்தானே? 16 கலைகளில் ஒன்று இருந்தாலே தேவியின் பணி, அதாவது உலகிற்கு போதனை செய்வது நடந்துவிடும் என்பதை குருதேவர் கூறுகிறாரா? மீண்டும் குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார். அந்த நிலையிலேயே மா முதலியோருக்கு ஆத்யாசக்தி மற்றும் அவதார தத்துவம் பற்றிக் கூறினார். யார் பிரம்மமோ அவரே சக்தி. அந்த சக்தியையே நான் அம்மா என்று அழைக்கிறேன். அவர் செயலற்றவராக இருக்கும்போது அவரை பிரம்மம் என்கிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும்போது சக்தி என்கிறேன். இது தண்ணீர் நிலையாக நிற்பதையும் அலையாக எழுவதையும் போன்றதாகும். சக்தியின் திருவிளையாடலே அவதாரம். பிரேம பக்தியை போதிப்பதற்காக அவதாரம் நிகழ்கிறது. அவதாரப் புருஷர் பசுவின் மடியைப் போன்றவர். பால் பசுவின் மடியிலிருந்து மட்டுமே கிடைக்கும். வயலினுள்ளே மீன் வந்து சேர்வது போல் இறைவன் மனிதனில் அவதரிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர், சைத்தன்யர், இயேசு போன்ற ஓர் அவதாரப் புருஷரா ஸ்ரீராமகிருஷ்ணர் என்று பக்தர்களுள் பலர் சிந்திக்கலாயினர்.